காலநிலை ஒன்றும் செய்ய முடியாது. சிட்டம் கொண்டாண்டே தவமல்லக்கா வர மாட்டார். ஆகவே நாங்கள் இணைந்து செல்வோம். அன்பினே உறவுகள் அனைவருக்கும் இதான வெள்ளிப்பொழுதின் மகிழ்வான காலை உற்சாக வணக்கம் வணக்கம் வணக்கம். இந்த நாள் இனிய நாளாக அமைய இந்த நொடி வரைக்கும் எங்கள் எல்லோரையும் அரைக்குத்துடன் உட்கார வச்ச கடவுளுக்கும் மறவாது நன்றி தன பகிர்ந்து என்று அனைத்து நல்ல தினங்களையும் கொண்டாடி கொண்டிருக்கும் எல்லோருக்குமே இருதர வாழ்த்துக்களையும் கூறியபடியே இன்று 24/10/2025 இணைந்திருக்கின்றோம். மற்றும் ஒரு வெள்ளிக்காலை நேரலை பொழுதோடு இணைந்திருக்கின்றோம். வளமையை போலவே சிந்தனை நேரம் மும்மத சிந்தனை நேரம் வளமையாக துவத்து வளர்ந்தாமல் இருக்கா என்று விடுப்பில் இருக்க நாங்கள் தொடர்ந்து கொள்ளலாம். அதனை தொடர்ந்து வருகின்றது இளையோர் யோகா. ஆசிரியர் தர்ஜினி சண்முகநாதன் அவர்களை காத்திருக்கின்றார்கள். தொடர்ந்து பன்னிசை நேரம் இளையவர்களின் படைப்புகள் வாசிப்பரம்புரி அரம்பு. அதனை தொடர்ந்து செல்வி நித்யானந்தன் தொகுப்போடு இடம்பெறும் கேள்விக்கணிகள். தொடர்ந்து சொல் விளையாட்டு தொகுப்போடு ஜெயமலை ஜெயம் அவர்கள். மாலை நிகழ்ச்சிகள் வளமை போலவே 5:30 ஆரம்பித்துக் கொள்ளும். எல்லோருக்கும் இனிய காலை உற்சாக வணக்கம். வாருங்கள். உற்சாக வணக்கம் எல்லோரும். வணக்கம் வணக்கம். மற்றொரு சத்தத்துக்கான வணக்கம். சரி வணக்கம் வணக்கம். டேவிட் அண்ணா வாங்கோ. வணக்கம். ஆண்டவரே எனக்கு விதிமுறைகளை கற்பியும் என்கின்றார் திருப்பாடல் ஆசிரியர். பிதாச்சுதன் தூயாவியின் பேராலே ஆமேன். இறை புகழ்ச்சி உமக்கே. காலை வணக்கம் சகோதரி திருமதி கலைவாணி மோகன் அவர்களே. நலமாக உற்சாகமாக இருக்கின்றீர்களா? காலை வணக்கம். நலமாக உற்சாகமாக இருக்கிறோம். நீங்க நலம் தானே? நான் நலமாக இருக்கின்றேன். நன்றிகள். உங்கள் குடும்ப நல உற்சாகத்திற்காக இறைவனை பிரார்த்தித்து பாமுக உறவுகளுக்கு காலை வணக்கம் கூறி கிறிஸ்தவ நற்சிந்தனை வழங்குபவர் பிரான்சில் இருந்து டேவிட். கிறிஸ்தவ நற்சிந்தனை தொடரன் 1927 பொதுக்காலம் 29ஆம் வாரம் என்று வெள்ளி தினமுமாகும். இன்று திரு அவை புனித அந்தோனி மரியா கிளாரெட் அவர்களை நினைவு கூறுகின்றது. இந்த வேளையிலே ஒரு விடயத்தை நாம் ஞாபகப்படுத்திக் கொள்ளணும். இந்த புனித மரியா கிளாரெட் தான் ஒப்லெட்ஸ் சுவாமிகளை அந்த அந்த கொங்கிரிகேஷனை ஆரம்பிச்சு வைத்தவர் புனித மரியா கிளாரெட். ஆகவே அவருடைய நாளை என்று திருச்சபை திருச்சபை கொண்டாடுகிறது. அமலமரி தியாகிகள் ஒப்லெட்ஸ் என்பார்கள் ஆங்கிலத்திலே. ஆகவே அவர்களுடைய இதை ஆரம்பித்து வைத்தவர் தான் இந்த புனிதர். ஆகவே அன்பான உறவுகளே, எம்மை படைத்தவரை பன்னிசைத்து பாடுவோம். அப்பா பிதாவே அன்பான தேவா அருமை ரட்சகரே ஆவியானவரே. அப்பா பிதாவே அன்பான தேவா அருமை ரட்சகரே ஆவியானவரே. உளையான சேற்றில் வாழ்ந்த என்னை தூக்கி எடுத்தேரே. உளையான சேற்றில் வாழ்ந்த என்னை தூக்கி எடுத்தேரே. கல்வாரி ரத்தம் எனக்காக சிந்தி கழுவி அணைத்தேரே. கல்வாரி ரத்தம் எனக்காக சிந்தி கழுவி அணைத்தேரே. நன்றி உமக்கு நன்றி அப்பா, நன்றி உமக்கு நன்றி. அப்பா பிதாவே அன்பான தேவா அருமை ரட்சகரே ஆவியானவரே. வாழ்த்தொலியாக அல்லேலூயா அல்லேலூயா. தந்தையே விண்ணக்கம் மண்ணக்கம் ஆண்டவரே உம்மை போற்றுகின்றேன். ஏனெனில் விண்ணரசின் மறைபொருளை குழந்தைகளுக்கு வெளிப்படுத்தினீர். அல்லேலூயா. இன்றைய நற்செய்தியாக புனித லூக்கா எழுதிய நற்செய்தியில் இருந்து வாசகம். அதிகாரம் 12 இறை வார்த்தைகள் 54 59 வரை. அக்காலத்தில் இயேசு மக்கள் கூட்டத்தை நோக்கி கூறியதாவது: மேற்கிலிருந்து மேகம் எழும்புவதை நீங்கள் பார்த்ததும் மழை வரும் என்கின்றீர்கள்.
அப்படியே நடக்கின்றது. தெற்கிலிருந்து காற்று அடிப்பதை பார்க்கும் பொழுது மிகுந்த வெப்பம் உண்டாகும் என்கின்றீர்கள். அதுவும் அப்படியே நடக்கின்றது. வெளிவேடக்காரரே, வானின் தோற்றத்தை பூமியின் தோற்றத்தையும் உய்ந்துணர நீங்கள் அறிந்திருந்தும் இக்காலத்தை நீங்கள் உய்ந்துணராமல் இருப்பது எப்படி? இது நீதியானதென்று நீங்களாகவே ஏன் தீர்மானிக்க முடியாது? நீ உன் எதிரியோடு அதிகாரியிடம் செல்லும் போது வழியிலேயே வழக்கை தீர்த்து கொள்ள முயற்சி செய். இல்லையேல் அவன் உன்னை நீதிபதியிடம் இழுத்து கொண்டு போக நீதிபதி உன்னை சேவகனிடம் கையளிக்க கூடும். சேவகன் உன்னை சிறையில் அடைக்க நேரிடும். கடைசி காசை திருப்பி கொடுக்கும் அளவும் அங்கிருந்து நீ வெளியேற மாட்டாய் என உனக்கு சொல்லுகின்றேன் என்றார். இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இன்றைய நச்சிந்தனையாக, கடைசி காசை திருப்பி கொடுக்கும் அளவும் அங்கிருந்து நீ வெளியேற மாட்டாய் என உனக்கு சொல்லுகின்றேன் என்கின்றது இன்றைய நற்செய்தி. அன்பான உறவுகளே, எங்களுடைய சிறு வயதிலே இந்த மாதம் இன்னும் ஒரு மாதம் இருக்கின்றது. ஒரு மாதம் என்ன, இந்த அடுத்த வாரம் கார்த்திகை மாதம் பிறக்க போகின்றது. இந்த காலத்திலே பகுதியிலே கூடுதலாக பருவமழை பெய்கின்றது வழக்கம். ஆகவே இந்த பருவமழை காலத்திலே வெள்ளம் கரை புரண்டோட வீடுகள் எல்லாம் வெள்ளத்தினாலே வளவுகள் வழிய நிரம்ப எல்லோரும் பெரியவர்கள், அதாவது ஆண்கள் தெருவுக்கு வந்து விடுவார்கள். அந்த தெருவிலே வந்து நின்று கொண்டு அவர்கள் சொல்லுவார்கள், இங்கே இருட்டுக்குள்ள இந்த திசைக்குள்ள இருளது, இன்றைக்கு சரியான மழை பெய்ய போகுது என்று சொல்லுவார்கள். காற்றடிக்கும் போது சொல்லுவார்கள், இப்ப கச்சான் காற்று அடிக்குது, வாடை காற்று மாறி சோழக காற்று மாறி கச்சான் காற்று மாறி கொண்டல் காற்று அடிக்கின்றது. ஆகவே பொன்னாலையில் ஓரா மீன் கூடுதலாக பிடிபடும் என்று சொல்லுவார்கள். ஆகவே அந்த பகுதியிலே உள்ளவர்கள் வலைகளை தூக்கி கொண்டு மீன் பிடிக்க செல்வதும் வழக்கம். இது நமது சிறு வயதிலேயே நடந்துவிட்ட நிகழ்ச்சிகள். ஆனால் இன்றைய நற்செய்தியிலே இயேசு கடுமையாக சாடுகின்றார். அதாவது வானில் நடப்பதை பற்றி பூமியில் நடப்பதை பற்றியும் ஆராய்ந்து பார்க்கின்ற வல்லமை மனிதர்களிடம் அதிகமாகவே காணப்படுகின்றது. ஆனால் இதை ஆய்ந்து பார்க்கின்ற தன்மை உறவு வாழ்விலும் ஆன்மீக வாழ்விலும் இல்லாததை கண்டு இயேசு மனம் வெதும்புவதே இன்றைய நற்செய்தியாகும். மழை வருவது பற்றியும் காற்று அடிப்படை பற்றியும் தெளிவாக தெரிந்து வைத்திருக்கும் மனிதன் உறவை கட்டி எழுப்புவது பற்றியும் அவ்வுறவில் வரும் சிக்கல்களை சரி செய்வது பற்றியும் அறிந்திராமல் இருப்பது குறித்து இயேசு ஆதங்கப்படுகின்றார். இயேசு அன்று கூறியது இன்றைய மனிதனுக்கும் 1000 மடங்கு பொருந்தக்கூடியதாகவே இருக்கின்றது. அறிவு அதிகமாக பெருகியிருக்கும் இக்காலகட்டத்தில் டிஜிட்டல் வேர்ல்டு என்று சொல்லக்கூடிய தொழில்நுட்பம் பெருகிவிட்ட காலத்தில் உறவு சிக்கல்களும் அதிகமாகவே ஓங்கி இருக்கின்றன. அதாவது இன்றைய காலத்திலே பிள்ளைகளுடைய கையிலே தொலைபேசி, அந்த தொலைபேசியினூடாக ஃபேஸ்டைம், ஃபேஸ்புக் போன்ற தொடர்புகள், இன்ஸ்டாகிராம் போன்ற தொடர்புகளினாலே சிக்கி சீரழிந்து 12, 10, 11 வயதிலேயே தங்களுக்குரிய நண்பர்களை தேடிவிடும் அந்த எளிய முறை இன்று நடைமுறையில் இருக்கின்றது. ஆகவே அன்பான உறவுகளே, இந்த காலகட்டம் உண்மையிலேயே எல்லோரும் வருந்தக்கூடிய காலகட்டம். அதாவது பெரியோர்கள், எங்களை போன்றவர்கள், எங்கள் வயதில் உள்ளவர்கள் குறைப்பட்டுக் கொள்ளுகின்றார்கள். என்ன இது இப்படி நடந்து விட்டதே, இனிமேல் இந்த ஜெனரேஷன் இப்படி அழிந்து போய் விடுமே, இனிவரும் காலம் அப்படி இருக்குமோ என்ற ஒரு பயந்த நிலையிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். நிறைய படித்தவர்கள் பலர் திருமணமான கொஞ்ச காலத்திலேயே விவாகரத்து தேடி நீதிமன்றம் செல்லும் அவல நிலை. நீதிமன்றம் செல்லாமலேயே வாழ்வின் பிரச்சனைகளை தீர்க்க இயேசு கொடுக்கும் அறிவுரைக்கு செவு கொடுக்க நாம் தயாரா? அதைத்தான் சொல்லுகின்றார். நீதிமன்றம் செல்லுவதற்கு முதல் உங்கள் வழக்கை தீர்த்துக் கொள்ளுங்கள் என்கின்றார் இயேசு நற்செய்தியிலே. காலத்தின் அறிகுறிகளை துளாவி அறிந்து திரு அவை செயல்பட வேண்டும் என்பது இன்றைய உலகின் திரு அவை என்னும் ஏட்டில் 2ஆம் வத்திக்கான் சங்கம் விடுக்கும் அறைகூவலாகும். இயேசு தன் பொதுப்பணி வாழ்வை தொடங்கிய போது அவரது முதற் கூற்றை காலம் நிறைவேறிவிட்டது, இறையாட்சி நெருங்கி வந்துவிட்டது, மனம் மாறி நற்செய்தியை நம்புங்கள் என்பதாகும். இறையாட்சி இம்மண்ணுலகில் வந்து விட்டதை குறித்து காட்டும் காலத்தின் அறிகுறி இயேசுவின் வருகை அன்பு, உண்மை, நேர்மை, நீதி, அமைதி, இரக்கம், சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் முதலியவற்றை இறையாட்சியின் விழுமியங்களாகும். இறையாட்சிக்கான அறிகுறிகளை வானத்தில் தேடுவதை விடுத்து புதுமையான நிகழ்வுகளில் தேடுவதே தவிர்த்து இயேசுவின் வருகையிலும் அவரது செயல்களிலும் அவரது வார்த்தையிலும் அவரது
புதுமைகளிலும் அவரது இறையாட்சியின் மதிப்பீடுகளிலும் கண்டு நேர்மையானதை செயல்படுத்தி அமைதியை நிலைநாட்டி இறையாட்சியின் விழுமியங்களை வாழ்வாக்குவது காலத்தின் அறிகுறிகளை கணிக்க தெரிந்ததற்கான அறிகுறியாகும். ஆகவே இந்த நச்சிந்தனையில் இணைந்திருந்த அனைத்து பாமுக உறவுகளுக்கும் இந்நாளிலே இறைவன் நிறையாசி வழங்க வேண்டி எல்லோருக்கும் பொதுவான இறைவனை பிரார்த்தித்து விடப்பெறும் இன்றைய நாள் நிகழ்ச்சிகள் அனைத்தும் இனியதே நடைபெற வாழ்த்துக்கள் கூறி பன்னிசை இசைக்கும் அனைவருக்கும் சிறப்பான முறையிலே இறைவன் ஞானத்தை தந்து அவர்களை செயல்படுத்த வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு அன்போடு விடைபெறுகின்றேன். அன்பு தங்கிய திருமதி கலைவாணி மோகன் அவர்களே, அன்பு நேயர்களே, மீண்டும் ஞாயிறு சிந்தனையோடு அடுத்த தலைமுறை நோக்கி சிறப்பும் வீக்கெண்ட் போவத்தோஸ். நன்றி, வணக்கம். உங்களுக்கு இனிய பொழுதுகளாகவே வாழ்த்துக்கள் என்ன தொடர்ந்து கொள்வோம். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். நன்றி, 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 வணக்கம். ஜெயராம் சொல்வார் வணக்கம். இனிய காலை உற்சாக வணக்கம் தொகுப்பாளினி கலைவாணி மோகன் அவர்களுக்கும் அதிபர் நடாமோகன் அவர்களுக்கும் பாமு அவர்களுக்கும் எனது எங்கனிந்த காலை வணக்கத்தை கிறிஸ்தாசுடன் கூறிக்கொண்டு இன்றைய நாள் எல்லோருக்கும் ஒரு சிறப்பான நாளாக இறைவனை பிரார்த்தித்து கொண்டு இன்றைய நாட்களில் உலக தலைவர் அவர்களுக்காகவும் உலக மக்களுக்காகவும் எங்கள் ஒவ்வொரு குடும்பத்தினருக்காகவும் கடன் நோயினால் கஷ்டப்படுகிறவர்களுக்காகவும் மரண விளிம்பில் அவதிப்படுகிறவர்களுக்காகவும் வருங்கால சிறார்களுக்காகவும் அவருடைய உடல் நலத்துக்காகவும் இறந்த ஆத்மாக்கள் யாவரையும் நாங்கள் இன்று நினைவு கூறுவோம், இறை வேண்டுதல் செய்வோம். இன்று பொதுக்காலத்தின் 29ஆம் வாரத்தின் 5ஆம் நாள் வெள்ளிக்கிழமை. எனது ஆக்கம் 9039 கிறிஸ்தவ நற்சிந்தனை. இன்றைய முதல் வாசகத்தில் தூய பவுல் அடிகளார் நமக்களும் போராட்டங்களை வெளிச்சமிட்டு காட்டுகின்றார். நாம் பிறக்கும் கருவறை முதல் கல்லறை வரை போராட்டம் நம்மை நிழல் வீச தொடர்வதை நாம் பார்க்கின்றோம், உணர்கின்றோம். இந்த போராட்டத்தில் இவ்வளவு வாழ்க்கை நாம் முக்கியம் கொடுத்துவிட்டு மின்னல வாழை இழந்துவிடக்கூடாது. மாறாக இந்த போராட்டம் நிறைந்த வாழ்வில் அன்பு, சமாதானம், மன்னிப்பு, பரிவு, பகிர்வு என பிறநில வாழ்வை தேர்வு செய்யவும் நாம் வாழும் சூழலில் ஒருவரை ஒருவர் மன்னித்து சகோதர உறவில் வாழ வேண்டும் என்னும் மைய கருத்தை இன்றைய இறைவார்த்தை நமக்கு உணர்த்துகின்றது. இயற்கை இந்த பூமி பந்திலே சுட்டிக்காட்டிய அறிகுறிகள், அடையாளங்கள் வைத்து விட்டாலும் இன்றைய நவீன உலகில் வியக்கத்தக்க அறிவியல் கண்டுபிடிப்புகள் மனித குலத்துக்கு வசதி வாய்ப்புகளை பெருக்கி தருகின்ற சூழ்நிலைகளையும் முன்கூட்டியே திட்டமிட்டு தீர்மானிப்பதற்கான காலத்தின் அறிவுகளையும் உருவாக்கி தருகின்றன. ஆனால் பல அறிவியல் கண்டுபிடிப்புகள் தனி மனிதரின் ஆன்மீகம் சுட்டிக்காட்டும் அறிகுறிகளையும் மனிதனை படைத்த கடவுள் அவரோடு கொண்டிருக்கும் உள்ளார்ந்த ஆழமான உறவை சுட்டிக்காட்ட இயலவில்லை என்பது பரிதாபமானது. நாம் நமக்குள்ளே வாழும் இறை ஆவியின் அறிகுறிகளையும் அருங்கொடைகளையும் அறிந்து கொள்ள தவறி விடுகின்றோம். நம் ஆன்மாவின் ஆன்மீக அடையாளங்களை கணித்து திட்டமிட்டு தீர்மானத்தில் இறைவனோடும் மனிதனோடும் சமத்துவ சகோதர உறவுடன் வாழ மறந்து விடுகின்றோம். இன்றைய நற்செய்தியிலே இயேசு ஆண்டவர் இதனைத்தான் தெளிவாக்குகின்றார். உண்மை கிறிஸ்தவனின் வாழ்வு, விசுவாசமுள்ள சீடரின் வாழ்வு எப்படி இருக்க வேண்டும் என அறிவுறுத்துகின்றார். நம்முள் வாழும் இறையாவி காட்டும் அறிகுறிகளின் தூண்டுதலுக்கு ஏற்ப தூய வாழ்வு வாழவும் நம்மை சுற்றி வாழும் மக்களிடமும் புதிய ஆன்மீகத்தை உருவாக்கவும் அழைப்பு விடுவிக்கின்றார். இவ்வுலகில் வாழும் மனிதருடைய அமைதியையும் ஒற்றுமையை நிலைநாட்ட அறைகூவல் விடுக்கின்றார். எனவே நாங்களும் சிந்தித்து செயல்படுவோம். அப்பா பிதாவே, அப்பா பிதாவே, அப்பா பிதாவே, பிதாவே, உம்துய நாமம் வாழ்கவே, உம்துய அரசு வருகவே, உம் அன்பு எம்மில் பெருகவே, உம் பண்பு எம்மில் வளரவே. விண்ணகவாசிகள் வாழ்வது போல் மண்ணக மாந்தரும் வாழ்ந்திடுக, உம் சித்தம் எம்மில் நிறைவேறுக, உம் திட்டம் எம்மில் பலந்தருக. அன்றாட உணவை தந்தருளும், ஆவியை எம்மேல் பொழிந்தருளும், உம் திருவாக்கை நல்லுணவாக உண்டு மகிழவே செய்தருளும். பிறர் குற்றம் நாங்கள் பொறுப்பது போல்
எங்குற்றம் நீரே பொறுத்தருளும், சோதனையில் நின்று காத்தருளும், சோதிக்கும் சாத்தானை விரட்டி விடும். அப்பா பிதாவே, அப்பா பிதாவே, அப்பா பிதாவே, பிதாவே, அப்பா பிதாவே, அப்பா பிதாவே, அப்பா பிதாவே, பிதாவே. நன்றி, வணக்கம். கலைவாணி மோகன். மிக்க மிக்க நன்றி ஜெயநாட்சன் அவர்களே. நன்றி, வணக்கம் ஜெயநாட்சன் அவர்களுக்கு நன்றி. நன்றி. அண்ணா அவர்கள் வணக்கம். நன்றி. பாமுகம் தொலைக்காட்சியில் இணைந்திருக்கும் அத்தனை உறவுகளுக்கும் எனது காலை வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு, இன்றைய நாளை தந்த இறைவனுக்கு நன்றியை கூறிக்கொண்டு, இன்றைய நாள் முழுவதும் எந்தவித துன்பங்களும் நேரிடாமல் இறைவனின் சித்தத்தின்படி எங்களுக்கு எல்லாம் நிறைவேற வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு, திருப்பாடல் 91 இறைவசனம் 6-7. இருளில் உலவும் கொள்ளை நோய்க்கும் நண்பகலில் தாக்கும் கொடிய வாதைக்கும் நீர் அஞ்ச மாட்டீர். உன் பக்கம் 1000 பேர் விழுந்தாலும் உன் வலப்புறம் 16,000 பேர் தாக்கினாலும் எதுவும் உண்மை அணுகாது. தந்தை மகன் தூயாவியின் பிதாலே ஆமென். இன்றைய இறை வார்த்தையில் நோய் நம்மை அண்டாதிருக்க இறைவனை நாங்கள் எப்படி வேண்டிய கொள்ள வேண்டும் என்பதை பற்றிய திருப்பாடல் 91 முழுவதுமாக உள்ளது. முழுவதையும் வாசிக்க முடியாமல் இரு வசனங்களை வாசித்திருக்கின்றேன். நோய்க்காக நாம் செபிக்க வேண்டும். இன்றைய காலகட்டத்தில் எத்தனையோ இடங்களில் போர்களால் வீடுகளை இழந்து வீதிகளில் வசிக்கும் குழந்தைகள் முதல் வயோதிபர் வரை இந்த காலம் மாறி இருக்கின்றது. எல்லா இடமுமே மழை, காற்று, புயல், குளிரென்று அவதிப்பட்டு கொண்டிருக்கும் இந்த வேளையில் ஒருவருக்கு கூடி நோய் அண்டாதவாறு நாம் இறைவனை பிரார்த்திக்க வேண்டும். இறைவனால் மட்டும்தான் இதை செய்ய முடியும். நாம் என்னதான் எங்களுக்கு பாதுகாப்பாக இருந்தாலும் கூட சில நேரங்களில் எங்களை நோய் வாட்டுகின்றது, நோய் அண்டிக் கொள்கின்றது. பல சமயங்களில் அந்த நோயிலிருந்து விடுபட முடியாமல் மரணம் எங்களை காவு கொள்கின்றது. இறைவன் எத்தனையோ இடங்களில் நோய்களை குணமாக்கி இருக்கின்றார். எத்தனையோ வருடமாக கொள்ளை நோயினால் பாதிக்கப்பட்டிருந்த அந்த குளத்துக்கு அருகே இருந்த அந்த மனிதனை குணமாக்கி இருக்கின்றார். ஆடையை தொட்டால் போதும் என்று தன்னுடைய இரத்த பெருக்கினால் பாதிக்கப்பட்டு துன்புற்று இருக்கும் அந்த வேளையில் நான் இறைவனுடைய ஆடையை தொட்டால் போதும் என்ற அந்த நம்பிக்கை, இறைவன் மேல் கொண்டுள்ள பற்று, இறைவன் மேல் கொண்டுள்ள அளவற்ற நம்பிக்கையினால் அவள் குணமடைந்தாள். அதை இறைவன் உணர்ந்தார். அவர் கேட்கின்றார், யார் என்னை தொட்டதென்று. அந்த நேரத்தில் அவர்தான் சொல்லுகின்றார், நான் தான் என்று. அப்போது உன்னுடைய நம்பிக்கை உன்னை குணமாக்கியது. அதே போல் தான் அந்த குலத்தருகில் எத்தனையோ வருடமாக கண் தெரியாமல் இருந்தவர் இறைவன் வருகின்றான் என்ற உடனே நான் அவரை பார்க்க வேண்டும் என்று எவ்வளவோ சனத்து மத்தியிலும் கூட அவர் இறைவனை தேடுகின்றார். அதுவும் அவருடைய விசுவாசம்தான். ஒரு சமயம் ஒரு பெரியவர், அந்த ஊர் பெரியவர் ஒருவர் தன்னுடைய மகள் சாகும் தருவாயில் இருக்கின்றார். நீர் இங்கே இருந்தபடியே அவர் ஒரு வார்த்தை கூறும், என்னுடைய மகள் குணமடைவாள் என்று. அதுவும் ஒரு நம்பிக்கை, விசுவாசம், இறைவன் மேல் கொண்டுள்ள அளவற்ற நம்பிக்கையை காட்டுகின்றது. ஆகவே நாம் இறைவனை பற்றி பிடித்தவர்களாக இறைவனிடம் வேண்டுவோம். எத்தனையோ உலகத்தில் எத்தனையோ வைத்தியசாலை இன்றும் குணமாகாத நோய்களுக்காக வேதனைப்பட்டு வருந்தி அழுது கொண்டிருக்கும் உறவுகள், வீதிகளில் இருக்கும் இந்த சிறு பிள்ளைகள், போரினால் பாதிக்கப்பட்டு வீதிகளில் இருக்கும் சிறு பிள்ளைகளுக்கு நோய் அண்டாமல், வயோதிப காலங்களில் வயோதிபருக்கு நோய் அண்டாமல், பெரும் நோயினால்
புற்றுநோயினால் பாதிக்கப்பட்டிருக்கும் எத்தனையோ உறவுகள் செபம் செய்யுங்கள், எங்களுக்காக செபம் செய்யுங்கள் என்றெல்லாம் கேட்டிருக்கிறார்கள். அவர்களுக்காக நாங்கள் மன்றாடுவோம். விசேஷ விதமாக நம்மால் எதுவும் பண உதவி செய்ய முடியவில்லை, சரீர உதவி செய்ய முடியவில்லை என்றாலும் பரவாயில்லை. அவர்களுக்காக ஒவ்வொரு நாளும் நாம் ஒரு 5 நிமிடங்கள் மனதில் அவர்களுக்காக இறைவனிடம் வேண்டுவோம். குழந்தை திரேசா கூடி பூட்டப்பட்ட அறைக்குள்ள அவதான் இந்த புனிதர்களும் சின்ன குழந்தை திரேசமா சிறு வயதிலேயே அவர் ஒரு தன்னுடைய ஒரு அடைக்கப்பட்ட அறைக்குள்ளதான் இருந்தார். அவர் கூடிய எத்தனையோ பேருக்காக செபித்திருக்கிறார், நோயாளிகளுக்காக, படை வீரர்களுக்காக என்று எத்தனையோ பேருக்காக செபித்திருக்கிறார். அதே போல் நாமளும் எங்கள் வீட்டுக்குள் இருந்தவாறு இறைவனிடம் விசேஷமாக நோயாளிகளுக்காக இன்று செபிப்போம் என்று உங்களிடம் கூறிக்கொண்டு, நீங்கள் எல்லாரும் அதை எடுத்து செய்ய வேண்டும் என்று தாழ்மையுடன் உங்களிடம் வேண்டிக் கொண்டு, இந்த நாளை தந்த இறைவனுக்கு நன்றியை கூறிக்கொண்டு, இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க. நன்றி, வணக்கம். மிக்க நன்றி, வணக்கம். அவர்கள் ரஜினி அல்போன் சொல்ற வணக்கம். வணக்கம் வாணி அவர்களுக்கு. பாருங்கள், நாம் அன்னை மரியிடம் வேண்டுவோம். நாம் என்ன செய்கின்றோம்? இதை கற்றுக்கொள்கின்றோம். நாம் கடவுளுக்கு செவி சாய்க்க வேண்டும். வலிமை பெறு, துணிந்து கொள்ள வேண்டும். மற்றவர்கள் முன் நாம் அஞ்சக்கூடாது. நாம் மற்றவர்களுக்கு துரோகம் செய்யாவிட்டால் நாம் ஏன் அவர்களுக்கு பயப்பட வேண்டும்? எனவே நாம் வலிமையாக இருப்போம். கடவுள் உம்மை விட்டு விலக மாட்டார். அவர் உம்மை கைவிடவும் மாட்டார். அஞ்சாதே, கேட்காதே. ஆண்டவருடைய உரிமை சொத்து அவருடைய மக்களே. எனவே நாம் துணிந்து செல்வோமாக. வானங்கள் கீதம் பாட, நல்மாந்து தேடிட, நம் செய்பாம்போட நீரோற்பவித்தாயே. நன்றி, வணக்கம். மிக்க நன்றி, வணக்கம். ரஜினி அல்போன் சொல்றதுக்கு நன்றி. நெவிஸ் பிலிப் சொல்ற வணக்கம். பாருங்கள், இனிய காலை உற்சாக வணக்கம் திருமதி வாணி மோகன் அவர்களே. எப்படி உற்சாகமாக மகிழ்வாக இருக்கிறீங்களா? உற்சாகம் மகிழ்வு. நீங்கள் எப்படியோ? நாங்களும் நலமாக இருக்கின்றோம். நீங்களும் எல்லோருமே நலமாக உற்சாகமாக இருக்க வேண்டும் என்று இந்த வேளையில் இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள் கூறி அமைதியான இந்த நாளை எங்களுக்கு தந்த இறைவனை வாழ்த்தி போற்றி வணங்கிக் கொண்டு இன்றைய நற்செய்தியின் சிந்தனையாக, ஒவ்வொன்றுக்கும் ஒரு நேரம் உண்டு, உலகில் நடக்கும் ஒவ்வொரு நிகழ்வுக்கும் ஒரு காலம் உண்டு. இன்றைய நற்செய்தி வாசகம் காலத்தின் மதிப்பை நமக்கு கற்றுத்தருகின்றது. வாழ்க்கையை நேசிப்பவர்கள் நேரத்தையும் நிச்சயமாக நேசிப்பார்கள். ஏனெனில் வாழ்க்கை நேரத்தால் ஆனது. நேரத்தின் மதிப்பு தெரியுமா? அப்படியானால் வாழ்க்கையின் மதிப்பும் தெரியும். நேரத்தின் மதிப்பு அறிந்தவர்கள்தான் சாதித்திருக்கின்றார்கள். நேரத்தை சரியாக பயன்படுத்தும் அத்தனை பேரும் சாதனையாளர்களே. வாழ்க்கையில் சாதிக்காத அத்தனை பேரும் இந்த நேரத்தை கண்டுகொள்ளாதவர்களே. இயற்கையில் நிகழும் மாற்றங்களையும் அடையாளங்களையும் இனம் கண்டு அதற்கேற்ப காலநிலை மாற்றங்களை கணிப்பிடும் மனிதர் காலத்தின் அறிகுறிகளை அறிந்து மனம் மாற்றத்தை கணிப்பிடாதது பற்றி இயேசு என்று குறிப்பிடுகின்றார். காற்றுள்ள போதே தூற்றிக்கொள் என்பது வெள்ளம் போன பின்பு அணை எதற்கு என்பதும் நம் வழக்கில் உள்ள முதுமொழிகள். எனவே நேரம் இருக்கும் போதே காலம் தாழ்த்தாது நமது நிலைமையை சரி செய்ய வேண்டும் என்பதே இன்றைய அறைகூவல். காலம் ஒருபோதும் நமக்காய் காத்திருக்காது. தவறவிட்ட சந்தர்ப்பமும் திரும்ப நமக்கு கிடைக்காது. எனவே ஒப்புரவை ஒத்தி போடாமல், சமாதானத்தை தள்ளி போடாமல், ஒருமைப்பாட்டை ஒதுக்கி வைக்காமல், சமரசத்தை இழுத்தடிக்காமல், வழக்குகளை அலைக்கழிக்காமல் இன்றே செய்யும்படியும் அதை நன்றே செய்யும்படியும் இயேசு அழைக்கின்றார்.
நாம் மீட்படைய கொடுக்கப்பட்ட நேரத்தையும் காலத்தையும் வீணடிக்காது வாழ நமக்கு விருப்பமா என்ற இந்த கேள்வியோடு உங்களுக்கும் இந்த அதிகாலை வேளையிலே இந்த இறை வேண்டல் இறை சிந்தனை அடைந்திருக்கின்ற எல்லோருக்கும் இந்த நாள் இனிய நாளாக மலர்ந்து எல்லோரும் எல்லா நலன்களும் பெற்று அமைதியாகவும் மகிழ்வாகவும் வாழ வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு இன்று வெள்ளிக்கிழமை பொழுதினிலே பாமுக மேடையிலே ஆலய வழிபாடுகளாக இசைக்கப்படுகின்ற அந்த பன்னிசைகள் இறைவனின் மனதை தொட்டு உருக்கி எல்லோருடைய வேண்டுதல்களும் நிறைவாக கிடைக்க வேண்டும் என்ற அந்த வாழ்த்துக்களோடு நானும் இறைவனை வேண்டி உங்களிடம் இந்த அன்பாக விடைபெறுகிறேன். திருமணத்திலே நன்றி, வணக்கம். மிக்க மிக்க நன்றி, வணக்கம். நன்றி. பாலன் வேலுப்பிள்ளையர் வணக்கம். மீண்டும் ஒரு புதிய நாளை காண தந்த என்றென்றும் ஜீவனோடு இருக்கின்ற இயேசு ராஜாவுக்கு இருதயத்தின் ஆழத்திலிருந்து கோடான கோடி நன்றிகளை சொல்லிக்கொண்டு அப்படியே எமது அன்பு சகோதரி திருமதி 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 வாணி வாணி கலை வாணி திருமதி வாணி மோகனுக்கும் மணிக்கோணும் வாணி மோகன் மற்றும் பாமோத்து கலன் சிறப்பிக்கின்ற அனைத்து குடும்ப உறவுகளுக்கும் மற்றும் அதிபர் அவர்களுக்கும் மற்ற எல்லோருக்கும் இனிமையான காலை வணக்கங்களையும் சுவநலங்களையும் விசாரித்தபடி கூறிக்கொண்டு கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்துக்கு சோத்திரம். அதாவது பரிசுத்த வேதாம் பைபிள்ல இருந்து பழைய ஏற்பாட்டில் ஆதியாகமம் 27ஆம் அதிகாரம் இறை வார்த்தைகள் அந்த போன புதன்கிழமை 41 46 மட்டும் பாய்ச்சினான். அதான் ஆபிரகாம் ஈசாக்குக்கு 2 பிள்ளைகள் யாக்கோபு ஏசா. அந்த 2ஆவது மகன் சூழ்ச்சியால ஆசீர்வாதத்தை முழுக்க பெற்றுக் கொண்டபடியா மூத்த மகன் ஏசா தம்பியார்ல கோவப்பட்டு அவரை கொல்ல நினைக்கிறார். அப்பாண்ட அந்த இறப்பு வரைகளை அவரை கொண்டு மன நினைக்கிறார். இந்த தாய் அறிஞ்சு தாய் ரெபேக்காள் ஈசாக்கின்ற மனைவி அறிஞ்சு கூப்பிட்டு சொல்றா 2ஆவது மகனுக்கு உன்ன தம்பி உன்ன அண்ணன் கொல்ல ஒழிக்கிட்டு இருக்கா, நீ அது மட்டும் என்னடா சகோதரன் இருக்கிற இடத்துல இன்னொரு தேசத்துல அங்க போய் ஒழிக்கிறேன்னு சொல்லி அனுப்புறாரு. 2ஆவது மகனை அனுப்பிட்டு அனுப்ப அங்க போறாரு. அந்த இடத்துல போயிருக்கார். உண்ட தமையன் நான் 6 நாள் பிறகு நீ திரும்பி வா, அவன் மன்னிச்சிருவான்னு சொல்லி பயத்துல அனுப்புறாரு. 2ஆவது ஒரே நாள்ல 2 மகனையும் விளக்கா விரும்ப இல்லை, அதாவது அனுப்பி வைக்கிறார் 2ஆவது மகனை. அப்ப அது பிறகு சொல்றா புருஷன்கிட்ட, இந்த ஊர்ல உள்ள பெண்கள்கிட்ட எனக்கு பெண்கள் வேண்டாம் என்ற மாமன் மகளை கட்ட சொல்லி அனுப்பி வைக்கிறார் 2ஆவது மகனை யாக்கோபு ரெபேக்காள். அதோட முடிஞ்ச இன்றைக்கு ஆதியாகமம் 28ஆம் அதிகாரம் இறைவார்த்தை 1-9 முடியும். கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்துக்கு சோத்திரம். பழைய ஏற்பாட்டுல 34வது பக்கம். ஈசாக்கு யாக்கோபை அழைத்து அவனை ஆசீர்வதித்து, நீ கானானியனுடைய குமாரத்திகளில் பெண் கொள்ளாமல் எழுந்து புறப்பட்டு பதான் அராமில் இருக்கிற உன் தாயினுடைய தகப்பனாகிய பெத்துவேலுடைய வீட்டுக்கு போய் அவ்விடத்திலே உன் தாயின் சகோதரனாகிய லாபானின் குமாரத்திகளுக்குள் பெண்கொள் என்று அவனுக்கு கட்டளையிட்டான். சர்வ வல்லமையுள்ள தேவன் உன்னை ஆசீர்வதித்து நீ பல ஜனக்கூட்டமாகும்படி உன்னை பலுகவும் பெருகவும் பண்ணி தேவன் ஆபிரகாமுக்கு கொடுத்ததும் நீ பரதேசியாய் தங்குகிறதுமான தேசத்தை நீ சுதந்திரித்துக் கொள்ளும்படி ஆபிரகாமுக்கு அருளிய ஆசீர்வாதத்தை உனக்கும் உன் சந்ததிக்கும் அருளுவாராக என்று சொல்லி ஈசாக்கு யாக்கோபை அனுப்பிவிட்டார். அப்பொழுது அவன் பதான் அராமில் இருக்கிற சீரியா தேசத்தானாகிய பெத்துவேலுடைய குமாரனும் தனக்கும் ஏசாவுக்கும் தாயாகிய ரெபேக்காளின் சகோதரனுமான லாபானிடத்துக்கு போக புறப்பட்டான். ஈசாக்கு யாக்கோபை ஆசீர்வதித்து ஒரு பெண்ணை கொள்ளும்படி அவனை பதான் அராமுக்கு அனுப்பினதையும் அவனை ஆசீர்வதிக்கையில், நீ கானானியருடைய குமாரத்திகளில் பெண் கொள்ள வேண்டாம் என்று அவனுக்கு கட்டளையிட்டதையும் யாக்கோபு தன் தகப்பனுக்கும் தன் தாய்க்கும் கீழ்ப்படிந்து பதான் அராமுக்கு புறப்பட்டு போனதையும் ஏசா கண்டதினாலும், கானானியருடைய குமாரத்திகள் தன் தகப்பனாகிய ஈசாக்கின் பார்வைக்கு ஆகாதவர்கள் என்பதை ஏசா அறிந்ததினாலும், ஏசா இஸ்மவேலிடத்துக்கு போய், ஆபிரகாமின் 2ஆவது மகன் இஸ்மவேலிடத்துக்கு போய் தனக்கு முன்னிருந்த மனைவிகளும் அன்றி ஆபிரகாமுடைய குமாரனாகிய இஸ்மவேலின் குமாரத்தையும்
நேபாயோத்தின் சகோதரியுமாகிய மகலாத்தையும் விவாகம் பண்ணினான். சகோதரி நாளை தொடர்பு சொல்லிக்கொண்டு ஒரு பாடம். கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்துக்கு தோன்றும். தாய் கூட பிள்ளைகளை மறந்து போகலாம், சிங்கம் கூட குட்டிகளை பட்டினி போடலாம். தாய் கூட பிள்ளைகளை மறந்து போகலாம், சிங்கம் கூட குட்டிகளை பட்டினி போடலாம். தாயினும் மேலாக அன்பு வைத்தவர், ரத்தத்தையே சிலுவையிலே உனக்கு தந்தவர். தாயினும் மேலாக அன்பு வைத்தவர், ரத்தத்தையே சிலுவையிலே உனக்கு தந்தவர். மறந்திடுவாரோ உன்னை வருத்திடுவாரோ, மறந்திடுவாரோ உன்னை வருத்திடுவாரோ. நம்பிக்கையை விட்டு விடாதே, நீ நம்பினவர் கைவிட மாட்டார். உன் நம்பிக்கையை விட்டு விடாதே, நீ நம்பினவர் கைவிட மாட்டார். தாய் கூட பிள்ளைகளை மறந்து போகலாம், சிங்கம் கூட குட்டிகளை பட்டினி போடலாம். நீ அவரை தெரிந்து கொள்ளவில்லை, அவரல்லவோ உன்னை தெரிந்து கொண்டார். நீ அவரை தெரிந்து கொள்ளவில்லை, அவரல்லவோ உன்னை தெரிந்து கொண்டார். ஆமென். நேற்று அல்ல என்று அல்ல, தாயின் கருவில் தோன்றும் முன்னே. தாய் கூட பிள்ளைகளை மறந்து போகலாம், சிங்கம் கூட குட்டிகளை பட்டினி போடலாம். தேவன் உனக்கு சொன்ன வார்த்தை எல்லாம் ஒன்று கூட மாறி போவதில்லை. தேவன் உனக்கு சொன்ன வார்த்தை எல்லாம் ஒன்று கூட மாறி போவதில்லை. நேற்றும் இன்றும் என்றும் மாறா தேவன் இயேசு மாறிடார். நேற்றும் இன்றும் என்றும் மாறா தேவன் இயேசு மாறிடார். தாய் கூட பிள்ளைகளை மறந்து போகலாம், சிங்கம் கூட குட்டிகளை பட்டினி போடலாம். அன்பான தேசராஜனுக்கு நன்றிகளை சொல்லிக்கொண்டு தகப்பனே, உன் பிள்ளைகள் ராஜா பிரியாண மார்க்கமாக எந்தெந்த வாகனங்களில் வழியில் சென்று கொண்டிருக்கிறார்களோ, செல்ல இருக்கின்றார்களோ, மற்றும் எந்தெந்த இடங்களில் இருக்கின்றார்களோ எல்லா இடங்களிலும் இயேசுராஜனுடைய பாதுகாப்பும் ஆசீர்வாதங்களும் அனைத்து உறவுகளுக்கும் இருக்கணும்னு சொல்லி இயேசு நாமத்தில் எல்லாரும் மாற்றிக்கொண்டு தகப்பனே கூட வேடுங்க ராஜா. புறையின மக்கள் மூலம் இந்த தீங்கள் விபத்துக்கள் ஆபத்துக்கள் இந்த பிரச்சனைகள் இந்த கொள்ளை நோய் ஒரு அணுகாவனம் ராஜா எல்லோரையும் அணுவினாடியும் இறகளால் முடி பாதுகாத்து நன்றி தகப்பனே. அப்படி எங்கள் பாதுகாத்து வறுமைக்கா இந்த நாளில் பாதுகாப்பாக வைத்து கொண்டிருப்பாங்க கோடான கோடி நன்றி ராஜா. சோத்திரம் சோத்திரம் தகப்பனே. அப்படி போரினால் மரித்த ஆத்துமாக்கள் உட்பட மற்ற நோயினால் கொடிய நோயினால் மற்றும் இதர நோய்கள் எல்லாம் மரித்த அத்தனை ஆத்துமாக்களும் இயேசப்பா நித்திய இழப்பாளரை கொடுத்து உங்கள் சமூகத்திற்கு கொண்டு செபிக்கிறேன் ராஜா. அத்தனை ஆத்துமாக்கள் நித்திய இழப்பாக கொடுத்தமைக்கா கோடி நன்றி இயேசப்பா. சோத்திரம் சோத்திரம். மற்றும் தாப்பனே ஒவ்வொரு குடும்ப தேவையை சார்ந்தீங்க ஆசீர்வதிங்க பாதுகாத்துக் கொள்ளுங்க. அதுக்காக நன்றி சொல்லு தாப்பனே. சோத்திரம் சோத்திரம். மற்றும் ராஜா பாமோத்தின் அதிபர் குடும்பம் கைட்டிக்கையும் சகலவற்றையும் ஆசீர்வதித்து அவர்களோட அணுவினாடியும் கூட இருந்து அணுத்தினாவும் அவர்களை ஆசீர்வதித்து என்று மொழியெடுத்தவன் சொல்லி ஏசப்பாடம் எடுத்துக்கொண்டு சார் விட வர்றேன். நன்றி வணக்கம். மிக்க மிக்க நன்றி வணக்கம். நன்றி வணக்கம். நிறைவுக்கு வருகின்றது மும்மத சிந்தனை நேரம். ஒரு மதமாக இன்று இப்பொழுது இணைந்திருந்தது நேவிஸ் பிலிப்ஸ் அவர்கள், ஜே ஆனந்தன் அவர்கள், அண்ணா அவர்கள் மற்றும் டேவிட் அண்ணா இணைந்திருந்தார், ரஜினி எல்பன்ஸ் அவர்கள், பாலம்பேர்பிள்ளி அவர்கள். அனைவருக்கும் நன்றி வணக்கம். வளமையாக சிந்தனை நேரத்தில் தொகுத்து வழங்க தமிழக்காவிற்கும் நன்றியை கூறியபடி மீண்டும் அவர் திங்கள் பொழுது இணைந்து கொள்வார். நன்றி வணக்கம். நன்றி வணக்கம். நன்றி வணக்கம். எல்லாரும் ரெடியாகுங்கோ.